அப்போ பாருங்க, இந்த இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாம் ரோமையர் 6:12 சொல்லப்பட்ட அந்த இச்சைக்குரிய காரியத்துக்கு அடிமையாகிறதுங்கிறது எப்போ நடக்குதுன்னா, இந்த இயேசுவை கண்முன் வைத்து அடையாளமாய் வாழ மறுக்கிறவர்களுக்கு நடக்கிற விஷயம். 2 பேதுரு 2:7 சொல்லுது, கட்டுப்பாடற்ற காம வெறியில் உழன்றோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத்தை விடுவித்தார். சோதம் கொமோராவினுடைய அழிவு எதனால நடந்தது? இந்த இச்சைக்குரிய அந்த காரியத்தினுடைய அழுத்தம் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இச்சைன்னு சொல்லும் பொழுது நம்ம நினச்சிக்க கூடாது, வெறும் பாலியல் பாவத்தை மட்டும்தான் இதில் அடையாளப்படுத்துகிறோம், செக்ஷுவல் சின்ஸ் இல்லை. நீங்கள் பார்க்குறது, செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது, அது இச்சை. நீங்கள் கண்டதையும் பார்க்குறது, கண்டதையும் பேசுறது, கண்ட வேலை செய்கிறது, எதை செய்யணும், எதை பேசணும், எதை பார்க்கணும், கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்கணும். உங்கள் உடல் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. மணிக்கணக்காக ஐயோ 3 மணி நேரமாக டிவி பார்த்துட்டேன்னா அப்படின்னா நீ அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளே பாருங்க, கட்டுப்பாடற்ற இந்த உடல் இச்சை, அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன்.